வணக்கம் நண்பர்களே. முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளரின் சுயசரிதை புத்தகத்தை ஒருவேளை தமிழ்நாட்டில் அல்லது அந்த புத்தகத்துக்கு தடை வாங்கினால் பாதிக்கப்படுவது மிக முக்கியமான அரசியல் தலைவர் என்பதால் அந்த புத்தகத்தை தடை செய்தால், ஏதேனும் ஒரு விதத்தில் நீதிமன்றத்தில் போய் தடை செய்தால் என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை அந்த பெண் செய்தி வாசிப்பாளருடைய தரப்பிலிருந்து அந்த ஆலோசனை. அந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவு, அந்த ஆலோசனையின் இறுதி வடிவம் என்ன வந்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையின் வாயிலாக தொடராக வெளிக்கொண்டு வருவோம், மறைமுக பெயர்களை இட்டு தொடராக வெளிக்கொண்டு வருவோம். அந்த தொடரையும் இந்த மார்ச் மாதத்திலேயே ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக அந்த பெண் வாசிப்பாளர், முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர்களுடைய சுயசரிதை என்பது அத்தனை எளிதாக விடாது. அது ஒரு சுழன்றடிக்கும் புயலாகத்தான் உருவாகி வருகிறது. தவறு செய்தவர்கள், அந்த தவறை உணர்ந்தவர்கள் நிச்சயம் கலக்கத்தில் இருப்பார்கள். யார் அந்த தலைவர்? தொடர்ந்து பாருங்கள். செய்திகளை நான் என்னோடய சேனல் வெளியிடுறேன். அந்த குறிப்பிட்ட செய்திகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.